சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஏராளமான அன்பு நெஞ்சங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் எங்களது நிகழ்வுகளை கண்டு எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்க்க போகின்றோம். அறிவும் ஞானமும். இந்த நிகழ்வை நான் 2 காரியங்களாக பிரிக்கப் போகின்றேன். இந்த நாளிலே நாங்கள் அதற்கு முதலாவது காரியத்தை பார்க்க போகின்றோம். நாளைய தினம் அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே அறிவு ஞானம். அறிவு என்பது பொதுவாக உலகத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் அறிவை குறிக்கின்றது. புத்தக அறிவாயிருக்கலாம், அனுபவ கல்வியாயிருக்கலாம், ஏடுகளில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் காரியங்களாயிருக்கலாம், ஏன் யூடியூப் வீடியோஸ் மற்றும் சோஷியல் மீடியாவிலிருந்து பெற்றுக்கொள்ளும் காரியங்களாக கூட இருக்கலாம். இந்த நாளில் ChatGPTயிலிருந்து பல காரியங்களை நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்வோம். அதையெல்லாம் அறிவுக்குட்படும். அது கிடையான விதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றதான காரியம். அடுத்த விடயம் ஞானம். ஞானம் தேவனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு காரியம். ஆகவே வேதத்திலே ஒரு அருமையான புத்தகம் இருக்கின்றது. நீதிமொழிகள் என்ற அந்த புத்தகத்திலே ஞானத்தை குறித்து மிகவும் விரிவாக பல சத்தியங்களை எம்மால் ஆராய்ந்து அறிந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஞானத்தை எவ்விதமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றோம், ஞானத்தின் பண்புகள் என்ன, அதன் பயன்கள் என்ன என்பதை குறித்து நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே இதை குறித்து மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றது. ஞானத்தின் பண்புகளை நாங்கள் ஆராயும் பொழுது முதலாவது பண்பு, ஞானம் உடையவன் விவேகத்தோடு சரியான புத்தியுள்ள தீர்மானத்தை எடுக்கின்றான் என்று வசனம் குறிப்பிடுகின்றது. ஞானத்தை கொண்டிருக்கிறவன் விவேகத்தோடு தெளிந்த தீர்மானத்தை எடுக்கின்றவனாக இருக்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையிலே ஏறத்தாழ 35,000 தீர்மானங்களை ஒரு நாளைக்கு நாங்கள் எடுப்பதுண்டு. அதில் ஏறத்தாழ 3,000 தொடக்கம் 5,000 தீர்மானங்கள் மிகவும் மிகவும் முக்கியமானவை. ஆகவே இந்த தீர்மானங்களிலே, இந்த தெரிவுகளிலே எங்களுடைய வாழ்க்கை நிலை, வாழ்க்கை முறை, வாழ்க்கை தங்கி இருக்கின்றது. ஆகவே தீர்மானங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்களும் நானும் அறிவோம். பிழையான தீர்மானம் பிழையான இடங்களுக்கு எங்களை இட்டு செல்வது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு பக்கத்திற்கு எடுத்து செல்லலாம். தேவன் எங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்திலிருந்து எங்களை விலக்கி கொண்டு எடுத்து செல்லலாம். ஆகவே தீர்மானங்கள் முக்கியமானவை. 2வது காரியம், ஞானம் உள்ளவன் நல் யுக்தியுடைய அறிவுள்ளவனாயிருக்கிறான். அதாவது பகுத்தறிவுள்ளவனாயிருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்கவனாக, நன்மையை தீமையை வேறு பிரித்து பார்க்கக்கூடியவனாக, நன்மையானவனிலிருந்து தீமையானவனை தெரிவு செய்து அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே நல் யுக்தி என்பது மிகவும் முக்கியமான ஒரு குணாதிசயம். 3வது ஞானத்தின் பண்பு, ஞானம் தீமையை வெறுக்கும். இது ஒரு முக்கியமான காரியம். இந்த நாளில் எத்தனையோ பேர் தீமை அல்லது பாவம் என்று அறிந்தும் தேவ பயமில்லாமல் அந்த காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு பிழையான வழி என்று தெரிந்திருக்கலாம். ஆனாலும் சுயமாகவே அந்த காரியங்களிலே, அந்த பழக்க வழக்கங்களிலே, அந்த இடங்களுக்கு சென்று தங்களை தேவையற்ற முறையிலே ஈடுபடுத்தி கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஞானம் உள்ளவன் ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். அவன் தீமையை விட்டு விலகி ஓடி போகின்றவனாயிருக்கிறான். யோசேப்புடைய கதை அதற்கு சிறந்த உதாரணம். அடுத்தது, ஞானம் உள்ளவன் பெருமையை, அகந்தையை, தீய வழியை, புரட்டு வாயை வெறுக்கின்றான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வசனம் குறிப்பிடுகின்றது. ஆகவே ஞானமுள்ளவன் தாழ்மையுள்ளவன், எல்லாரோடும் பழகக்கூடியவன், கவனமாக ஆராய்ந்து அறிந்து செயல்படுபவன். தொடர்ந்து யாக்கோபு
3:7 முதல் 10 உள்ள பகுதியிலே புரட்டு வாயை குறித்து, நாவை குறித்து குறிப்பிடுகின்றது. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாப்புள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கின்றது. அதனாலே நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம், ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை தூஷிக்கின்றோம் என்று வசனம் குறிப்பிடுகின்றது. இறுதியிலே துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகின்றது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது என்று யாக்கோபு குறிப்பிடுகின்றார். நாங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆனால் எத்தனை நேரங்களில் எங்களுடைய குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, பாடசாலைகளிலே, நண்பர்களிடையிலே தேவையற்ற வார்த்தைகளை, தேவையற்ற அலம்பல்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே வார்த்தைகளை விரயம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். ஞானம் உள்ளவன் தாழ்மையுள்ளவன், எல்லாரோடும் பாரபட்சம் இல்லாதவனாய் அவன் எல்லாரையும் மதித்து எல்லாரையும் ஒரே நிலையில் வைத்து பழகும் தன்மையுடையவனாயிருக்கிறான். தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல், வீண் விரயமாக்காமல் தேவையானதொன்றை அவன் நாடி தேடி ஓடி செல்கின்றான். அடுத்த காரியம், ஞானம் உள்ளவனுடைய பண்பு, அவன் நல் ஆலோசனை வழங்குகின்றவனாயிருக்கின்றான். இயேசுவானவர் 12 வயதிலே தேவனுடைய ஞானத்தை கொண்டவராக தேவாலயத்திலே சென்று பெரிய ஆசாரியர்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்திலே அவர் அந்த இடத்தை ஆட்கொண்டார். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எவ்விதமான காரியங்களை உடையவர்களாக இருக்கின்றோம்? மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோமா? தேவ ஞானமானது அந்த விதமான பண்பை எங்களிலே வளர்க்கின்றது. இறுதியாக ஞானம் உள்ளவன் நீதியின் வழிகளிலே நடக்கின்றவனாய், நியாயத்தையும் நேர்மையையும் விரும்புகின்றவனாய் நடக்கின்றான். ஆகவே இவ்விதமான பண்புகளை உடையவன் என்ன பயன்களை பெறுகிறான் என்று நீங்கள் கேட்கலாம். அவர்கள் தலைவர்களாகின்றார்கள். வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், நாட்டின் தலைவர்களாய் இருக்கலாம், சமுதாயத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கின்றவர்களாய், காரியங்களை முன்னெடுத்து ஞானமாய் வழிநடத்துகின்றவர்களாய் அவர்கள் மாறுகின்றார்கள். ஆகவே ஞானம் உள்ளவர்கள் தலைமைத்துவத்தை ஏற்கின்றார்கள். தலைமைத்துவத்தின் பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்தது, ஞானம் உள்ளவர்கள் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நிலையான பொருளையும் நீதியையும் சம்பாதித்துக் கொள்கிறார்கள். பல வேளைகளிலே தீமையான வழிகளிலே நாங்கள் ஐஸ்வர்யத்தை கனத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கின்றோம். ஆனால் வசனம் குறிப்பிடுகின்றது, ஞானம் உள்ளவனுக்கு கனம், ஐஸ்வர்யம், நிலையான பொருள், நீதி அனைத்தும் கொடுக்கப்படுகின்றது என்று வசனம் குறிப்பிடுகின்றது. நிலையான பொருள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சம்பாதிக்கின்ற பொருளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஞானம் எங்களிடத்திலே தேவை. இந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கலாம், எத்தனையோ தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் ஞானமற்றவர்களாய் பிள்ளைகள் நடந்து கொள்ளும் பொழுது அத்தனை சொத்துக்களையும் அழித்து அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஞானம் ஐஸ்வர்யத்தை மட்டுமல்ல, அதை தக்க வைத்துக் கொள்ள ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தருகின்றது. ஞானத்தை ஒருவராலும் கண்ணமிட முடியாது. பொன்னை பொருளை போல் அல்ல, அது எங்களுக்குள் இருக்கின்றதான ஒரு பண்பு, ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் கொடுக்கப்படுகின்ற, அருளப்படுகின்ற ஒரு பண்பு. அது களஞ்சியங்களை சேர்த்து வைக்க எங்களுக்கு உதவி செய்கின்றது, விலை மதிப்பற்றது. ஞானத்திலே 17ஆம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு காரியம் குறிப்பிடப்படுகின்றது. ஞானம் எங்களை நோக்கி குறிப்பிடுகின்ற காரியம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஞானம் தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையானவராயிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய வசனங்களை தியானிக்க முற்படும் பொழுது, தேவனோடு இயேசுவோடு உறவாட நாங்கள் முற்படும் பொழுது அவர் எங்களுடைய கண்களை தெளிவிக்கிறார், எங்களுடைய செவிகளை திறந்து கொடுக்கிறார். நாங்கள்
காணாததை காணும்படி, கேளாததை கேட்கும்படி செய்கின்றார். தேவனுடைய ஞானம் எம்மில் வளரும் பொழுது அது பேதையை கூட ஞானியாக்குகின்றது. இயேசு கிறிஸ்து சாதாரண மக்களிடையே தன்னுடைய 12 சீடர்களை தெரிவு செய்து கொண்டார். அவர்களுக்கு ஆவியானவர் ஞானத்தை கொடுத்தார். அவர்கள் பிரசங்கித்தார்கள். எத்தனையோ பேர் தேவனிடத்திலே மனம் திரும்பினார்கள். எத்தனையோ பேர் தேவனுக்குள் வந்தார்கள். அற்புதங்களை செய்தார்கள், அதிசயங்களை செய்தார்கள். இறுதியில் தேவனுக்காக மரித்தார்கள். இன்று எங்களுக்கும் தேவன் அதே ஞானத்தை தர வாஞ்சிக்கின்றார். அதை நாடி தேடி ஓட நானும் நீங்களும் வாஞ்சிக்கின்றோமா?